வணக்கம் அன்பு சொந்தங்களே. நோர்வேயில் முதன்மை தமிழ் வானொலி, உலகத் தமிழர்களின் தமிழ் தேசிய வானொலி, தமிழ் முரசத்தின் கலையகத்திலிருந்து நான் குரன் யோகராஜா. நேர்களே, மீண்டும் ஒரு காலக்கண்ணாடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய காலக்கண்ணாடி நிகழ்ச்சியின் பிம்பமாக இன்றைய காலங்களினுடைய விடயங்களை பிரதிபலிப்பதற்காக நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் கொள்கையரப்பு செயலாளரும் கட்சியினுடைய சட்ட ஆலோசகருமாக இருக்கக்கூடிய திருமிகு நடராஜர் காண்டிவன் அவர்கள். வாருங்கள், வரவேற்கலாம். வணக்கம் திரு காண்டிவன் அவர்களே. வணக்கம் கோணன் அவர்களே. வணக்கம் நேயர்களே. வணக்கம். ஒரு பரபரப்பான அரசியல் சூழலிலே ஒரு சிறிய இடைவெளிக்கு பின் உங்களை மீண்டும் நாங்கள் இந்த காலக்கண்ணாடி நிகழ்ச்சியினூடாக இணைத்துக் கொள்வதிலே பெருமகிழ்ச்சி. இப்பொழுது இருக்கக்கூடிய தமிழ் தேசிய அரசியல், குறிப்பாக உள்ளூராட்சி சபை தேர்தலின் பின்னான இந்த காலப்பகுதியிலே பலரும் எதிர்பார்க்காத அரசியல் திருப்பங்கள் நடைபெற்று கொண்டு வருகின்றன. அது தொடர்பாக பல்வேறு விடயங்கள் சமூக மட்டத்திலே, மக்கள் மத்தியிலே, புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய தமிழீழ தேசத்தினுடைய மக்களிடையே ஓடிக்கொண்டிருந்தாலும் கூட 6 ஜூன் மாதம் 6ஆம் நாள் நடைபெற்ற ஒரு செய்தியாளர் சந்திப்பு. அதிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னுடைய தலைவர் திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், அவரோடு நீங்களும் அருகிலே இருந்தீர்கள். அதே போல் டெலோ திரு செல்வம் அடைக்கலநாதன் அவர்களும் இருந்திருந்தார். அதிலே முக்கியமான ஒரு விடயம் திரு கஜேந்திரகுமார் அவர்களால் முன்வைக்கப்பட்டது. தமிழ் தேசிய அரசியல் என்கின்ற அந்த விடயத்தை உறுதியாக எதிர்காலத்திலே மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக கடந்த காலங்களிலே தமிழரசு கட்சியோடு சேர்ந்து இணைந்து பயணிப்பதற்கான பகிரங்கமான வேண்டுதல் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் விடுக்கப்பட்டது. ஆனாலும் அது கைகூடவில்லை. இப்பொழுது தமிழரசு கட்சி இபிடிபி கட்சியோடு இணைந்து உள்ளூராட்சி சபைகளிலே ஆசனங்களை பிடிப்பதற்கான முயற்சி ஒன்று மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு ஒரு விடயம் நகர்த்தப்படுகிறது என்கின்ற செய்திகள் வந்திருக்கக்கூடிய நிலையிலே மீண்டும் தமிழரசு கட்சிக்கு ஒரு அழைப்பை பகிரங்கமாக திரு கஜேந்திரகுமார் விடுத்திருப்பதை போல் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதிலும் ஒருபடி மேல் போய் தமிழரசு கட்சி இந்த தமிழ் தேசிய பேரவையோடு இணைகின்ற நிலையில் தமிழரசு கட்சிக்கு எந்த உள்ளூராட்சி சபைகளுடைய அதிகாரங்கள் தேவை, அவற்றை நாங்கள் விட்டுக் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்ற ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். இது ஒரு மிக முக்கியமான விடயமாக இன்றைய நாளிலே பார்க்கப்படுகிறது. அது தொடர்பாக நான் முதற்கட்டமாக திரு காண்டிவன் அவர்களுடைய கருத்தை அறிந்து கொண்டு பிற்பாடு வேறு விடயங்களை பேசலாம். இந்த 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 விடயத்தை பற்றி உங்களுடைய கருத்து, ஒரு சட்டவாளராக, கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக. இதுல நீங்கள் உண்மையாக ஆக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இன்றைக்கு தமிழ் தேசிய பேரவையாக பரிணமித்துக் கொண்டு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடு செய்து கொண்ட இந்த ஒப்பந்தத்தினூடாக நாங்கள் சொல்ல வருகிற விஷயம் என்னென்று சொன்னால், தமிழ் தேசிய மக்கள் முன்னணி உங்களுக்கு தெரியும், இன்றைக்கும் ஒரு ஆசனத்துக்கான அரசியலை செய்யவில்லை. ஒரு தேர்தலுக்கான அரசியலையும் அது இன்றைக்கும் செய்ய விரும்பியதும் இல்லை, செய்ததும் இல்லை. ஒரு தேசத்தின் இருப்புக்கான ஒரு கட்சியை, அந்த இருப்பை, தேசத்தினுடைய இருப்புக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி, அன்றைக்கு இருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் தேசிய அரசியல் நீக்கம் செய்கிறது என்று சொல்லி நாங்கள் அந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை உருவாக்கி கடந்த 15 வருடங்களாக செய்து வருகின்ற அரசியலினுடைய தொடர்ச்சியும் மீட்சியுமாக இன்றைக்கு அந்த அரசியலின் நேர்மையையும் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மீது இருக்கின்ற அந்த மதிப்பும் கௌரவமும் இன்னும் பல மடங்குகள் உயர்ந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அரசியல் தேர்தலிலே தோற்றாலும் வென்றாலும் அவர்கள் கொள்கையின் பால் அந்த கொள்கையை கொண்டு செல்லுகின்ற, அந்த கொள்கை வென்றாக வேண்டும் என்பதற்காக எந்த விட்டுக் கொடுப்பை செய்யவும் தயாரானவர்கள் என்பதனை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் கடந்த 15 வருடங்கள்ல மிக நேர்மையும் உண்மையுமாக இந்த மக்களுக்கு செய்து வந்த அரசியல் காட்டி நிற்கிறது. அந்த வகையிலே தான் இன்றைக்கு தமிழ் தேசிய பேரவையாக இணைந்து கொண்ட இந்த தலைவர்கள் உங்களுக்கு தெரியும், அந்த தலைவர்கள் ஓடு சேர்ந்து நாங்கள் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே போட்டியிட்டு இருந்தோம். அதற்கு பிறகு இந்த சங்கு இன்றைக்கு உள்ளூராட்சி தேர்தல் முடிந்ததற்கு பின்பதாக இந்த கொள்கை உடன்பாடு ஒன்றிலே தங்களை உள்வாங்கிக் கொண்டு தமிழ் தேசிய பேரவையோடு இன்றைக்கு பயணிக்கிற ஒரு பயணம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதுல உங்களுக்கு ஒரு விஷயம் மிக ஆழமாக நீங்கள் கேட்ட கேள்வியில தாங்கி இருக்கிற, தொக்கி நிற்கிற ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், இந்த முயற்சியை நாங்கள் தேர்தலை மையப்படுத்தி என்றைக்கும் செய்ய, உங்களுக்கு தெரியும், பாராளுமன்றத்தில் ஒரு மக்கள் ஆணை கிடைக்க பெற்றதற்கு பின்பதாக கஜேந்திரகுமார் அவர்கள் தமிழரசு கட்சியோடும் ஏனைய கட்சிகளோடும் வர இருக்கின்ற ஒரு அரசியலமைப்பு தீர்வு, ஒற்றையாட்சிக்குள்ளே வர இருக்கிற ஒரு அபாயம் இருக்கிறபடியா அதனை எதிர்த்து நிற்பதற்கு வடகிழக்கு தாயகத்திலே இருக்கிற 19 உறுப்பினர்கள்ல
10 பேரை கொண்டதாக வேணும் நாங்கள் இருந்தால்தான் அதனை முறியடிக்கலாம் என்கின்ற வகையிலே இந்த பேச்சுவார்த்தைகளை அவர் முன்னெடுத்திருந்த பொழுது தமிழரசு கட்சியினுடைய CVK சிவஞானம் அவர்கள் அது நல்ல விஷயம், நாங்களும் பேசணும், நாங்களும் ஐக்கிய ராஜ்யம் நிராகரிக்கிறோம் என்று சொல்லி மத்திய குழுவுக்கு போய் மத்திய குழு இல்லாத இப்ப கதைக்க தேவையில்லை, இப்ப அரசாங்கம் கொண்டு வர போக இல்லை, அப்ப அதை பற்றி பேச தேவையில்லை என்று சொல்லுகிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருந்தார். இங்க ஒன்று நாங்கள் விளங்கிக் கொள்ள வேணும், தமிழரசு கட்சியினுடைய 77 வருட கால இந்த அரசியல் வரலாற்றுல சிங்கள பௌத்த பேரினவாதம் எதை திரை இருக்குதோ அல்லது பேச்சுவார்த்தைக்கு தயாரான பொழுது மட்டுமே பேசுகிற ஒரு தரப்பாக அது இந்த வரலாறு இருந்ததும் இல்லை. எந்த ஒரு தமிழ் தேசிய தரப்பினுடைய நியாயப்பாடாகவும் அது இருக்க முடியாது. என்னன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், எங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை வலியுறுத்த வேண்டிய தேவையை நாங்கள் மற்றவர்களை பார்த்தோ இல்ல சிங்கள ஸ்ரீலங்கா தேசத்தினுடைய அந்த நகர்வை பார்த்தோ எடுக்கிற விஷயம் அல்ல. எனவே இந்த இடத்துல அதுக்கு பிறகு அவர்கள் முறையாக முடிவெடுத்ததுக்கு பிறகு இப்பொழுது இந்த தமிழ் தேசிய பேரவையாக நாங்கள் உள்ளூராட்சி மன்றங்களிலே போட்டியிட்டு கணிசமான ஆசனங்களை மாவட்டத்தில் நாங்கள் பெற்றிருந்ததுக்கு பிறகு ஒரு பாரிய அழுத்தம் உங்களுக்கு தெரியும். நாங்கள் இந்த சங்கு போன்ற அமைப்புகளோடு செல்வமடைக்கல்நாதன் போன்ற தலைவர்களோடு பாராளுமன்ற விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் தேர்தலுக்கு முதலே இந்த அரசியல் அமைப்பு முறைகளை நாங்கள் ஒரு ஐக்கிய ராஜ்ய அமைப்பை கொண்டு வருவதற்கான, ஏனென்றால் JVP அரசாங்கம் உங்களுக்கு தெரியும் ஐக்கிய ராஜ்ய அந்த நல்லிணக்க அரச காலப்பகுதியில் கொண்டு வந்த அந்த தீர்வு திட்டத்தை தாங்கள் முன்னகர்த்துவதாகத்தான் மக்கள் ஆணையை பெற்றிருக்கிறார்கள். ஆகவே அது ஒரு மிக தெளிவான செய்தி. அவர்கள் ஒரு புதிய அரசியலமைப்பை கொண்டு வர இருப்பதாக சொல்லிக் கொள்கிறார்கள் என்று சொன்னால், மக்கள் ஆணையம் அவர்கள் அந்த ஐக்கிய ராஜ்யத்தை பெற்றுக் கொள்கிறார்கள் என்று சொன்னால் அதனை நிராகரிக்க வேண்டிய மக்கள் எழுச்சி அந்த போராட்டங்களையும் அதை மக்களை தயார்படுத்துகிற ஒரு பாரிய பொறுப்பு இந்த அரசியலுக்கு இருக்கு. அதனை உணர்ந்து கொண்ட அரசியல் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மிக சாணக்கியமாக இந்த விடயங்களை நகர்த்தி வருகிறார். கடந்த காலங்களில் ஒரு சிறிய 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 குறுக்கீடு திரு காண்டீவன் அவர்களே, அதாவது இந்த ஒற்றையாட்சி என்பது நாடாளுமன்றத்திலே கொண்டு வரப்படாத சூழ்நிலை இருக்கிற, அதை தமிழர் தேசமாக ஒன்று எதிர்க்க வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இந்த ஒற்றையாட்சிக்கான வரைவு என்பது நல்லாட்சி அரசு காலத்திலே முன்னெடுக்கப்பட்டது. அந்த நேரத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதற்கு முழு ஆதரவு வழங்கி இருந்தது. இப்பொழுது பேரவையில் இணைந்திருக்கக்கூடியவர்களும் அதே தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்தவர்களானே, அந்த ஒரு விடயம் ஒன்று உறுத்தலாக இல்லை. இந்த அரசியல் கடந்த புலிகளுடைய காலத்துக்கு பின்பதான தேசிய தலைவருடைய வழிநடத்துக்கு பின்பதான காலப்பகுதியில நாங்கள் சொல்லிக் கொண்டு வந்தோம், அன்றைக்கு உடனடியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து நாங்கள் விலகி தமிழ் தேசிய நீக்கம் செய்கிற அரசியலை இந்த தலைமைகள் செய்ய வழிக்கிடுகிறார்கள். அதனை உடனே விளங்கிக் கொள்ளக்கூடிய அந்த ஆற்றலும் தகுதியும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கும் செல்வராஜா கஜேந்திரனுக்கும் பத்மினி சிதம்பரனானதுக்கும் தான் இருந்தது. ஆகவே அது ஏன் என்று சொன்னால், இந்த நியமனங்கள்ல உங்களுக்கு தெரியும், விடுதலை புலிகளுடைய காலங்களிலே விடுதலை புலிகளாலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவர்களாக சர்வதேச விவகாரங்களினுடைய பொறுப்பாக இணைப்பாளராக இருந்தவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஜோசப் பரதாசிங்கம் அவர்களோடு, அதே போல தமிழீழ மாணவர் பேரவையினுடைய தலைவராக இருந்தவர் கஜேந்திரன் செல்வராஜா கஜேந்திரன். இவர்களால் மட்டுமே இந்த விடயங்களை புரிந்து கொண்டு நாங்கள் தோற்றாலும் பரவாயில்லை, இனத்தினுடைய அரசியல் ஒன்றாக வேண்டும் என்ற இந்த அரசியலை எடுத்த நேரம் ரெண்டு பேர் தான் ரோட்ல இருந்து ஒரு கூட்டத்துல சரி போராட்டத்துல சரி பங்கு பெற்றிருந்தார். சில நேரம் நான் பார்த்திருக்கிறேன் செல்வராஜா கஜேந்திரன் மட்டும் இருந்து போராடி இருக்கிற ஒரு சூழலை பார்க்க. ஆனால் இந்த 15 வருடமும் பல சாட்டிய விடயங்களை இந்த மக்களுக்கு கொண்டு சேர்த்திருக்கிறது. அதிலே குறிப்பாக உங்களுக்கு தெரியும், இந்த கடந்த கால அரசியலிலே நாங்கள் உண்மையின் நேர்மையுமாக பயணித்து வந்த அந்த பயணம் பலரை நான் நினைக்கிறேன் இந்த தேசியத்தின்பால் ஈர்த்திருக்கிறது. அந்த வகையிலே தான் தமிழ் தேசிய பேரவையாக இணைந்து கொண்ட ஜனநாயக தமிழரசு கட்சியும், அதே போன்று அந்த அதாவது தவராசா அவர்கள் ஜனாதிபதி சட்டத்தரணி அவர்களுடைய அந்த இணைவு, அதே போல அருந்தவபாலன் அவர்களுடைய இணைவு, சரவணபவனுடைய இணைவு, சிவாஜிலிங்கம் ஸ்ரீகாந்த் ஆகிய அவர்களுடைய இணைவு, ஐங்கரநேசன் அவர்களுடைய இணைவு, இந்த இணைவுக்கு பிறகு நாங்கள் தமிழ் தேசிய பேரவையாக நாங்கள் நகர்ந்து வருகிற பொழுது உங்களுக்கு தெரியும், தேர்தலிலே நாங்கள் இந்த தேர்தலுக்கு பின்பதாக இந்த சங்கோடு பயணிக்கிற பொழுது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒரு உங்களுக்கு தெரியும் ஒரு ஆசனங்களுக்காக இன்றைக்கும் சண்டை பிடிக்கிற ஒரு அமைப்பு அல்ல. கொள்கை என்பதற்காக எதையும் விட்டுக் கொடுக்க தயாரானவர்கள் தான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி. அதனை நாங்கள் மிக அழுத்தம் திருத்தமாக நாங்கள் உங்களுக்கு தெரியும், அந்த சிவஞானம் CVK சிவஞானத்தையும் தமிழரசு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சுமந்திரன் அவர்களையும் சந்தித்ததுக்கு பிறகு சுமந்திரன் அவர்களே சொல்லுகிறார், நாங்கள் இந்த ஆசன விடயங்களை பற்றி தான் பேசினோம், ஆனால் அவர்களிடம் அந்த ஆசனம் பற்றிய பேச்சு எடுபடையில் அவர்களுக்கு ஆசனங்கள் பற்றிய பிரச்சனைகள் எதுவுமே இல்லை, அவர்கள் கொள்ளை சார்ந்த பிரச்சனைகளைத்தான் முன்வைத்தார்கள். ஆகவே இது இணக்கப்பாடு என்று கூடி நாங்கள் வெளியிலே
அறிவிக்க முடியாது என்ற வகையிலே தான் அவர் அந்த உண்மையை பேச வேண்டிய ஒரு சூழலுக்குள்ளே இருந்தார். இந்த வகையிலே தான் நாங்கள் இந்த முயற்சியை எடுத்து வருகிற பொழுது இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் தமிழரசு கட்சியோடும் எங்களோடும் தொடர்ந்து பேசி கொண்டிருந்த சூழலிலே இந்த தமிழ் தேசிய நிலைப்பாட்டிலிருந்து ஒரு கொள்கை நிலைப்பாட்டில் வந்து அவர்கள் இன்றைக்கு எங்களோடு வந்திருக்கிறார்கள். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாரும் 10ஆம் ஆண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இயங்கிய தரப்புகள் தான். ஆகவே இந்த இந்த இடத்துல நீங்க சொன்னது போல ஐக்கிய ராஜ்யம் என்ற அமைப்பு கொண்டு வரையாக தமிழரசு கட்சிக்குள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ள இருந்தவர்கள் தான். ஆனால் இந்த கால ஓட்டம் அவர்களை ஒரு உண்மையான நிலையை அந்த ஒரு ஒரு நம்பிக்கையான அரசியலை கஜேந்திரகுமார் கொண்டு போற விடயத்தையும் சர்வதேசங்களிலே நாங்கள் இந்த விடயங்களை அணுகுகிற பொழுது சர்வதேசங்களுடைய இந்த நாட்டினுடைய ராஜதந்திரிகள் நாட்டினுடைய பிரதமர்கள் இங்கே வருகிற பொழுது நாங்கள் ஒற்றுமைப்பட்டு இல்லை, ஆகவே இனம் ஒற்றுமையாக இல்லை என்பதனை காரணம் காட்டி எங்களுடைய தீர்வு முயற்சிகளிலே ஒரு பாரிய பின்னடைவை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அதனை அவதானித்துக் கொண்டு வந்திருந்த சூழலிலே தான் இன்றைக்கு கூட அவர் என்னோடு கதைத்துக் கொண்டு போடுகின்ற பொழுது பத்திரிகையாளர் மாநாட்டுக்கு பின்பதாகவும் என்னோட நீண்ட நேரம் கலந்துரையாடினார். அவர் சொன்னார், இப்ப உங்களுக்கு தெரியும் இபிடிபியை போய் சந்திச்சிருக்குது தமிழரசு கட்சி. ஆனாலும் அந்த இபிடிபியை அவர்கள் சந்தித்திருந்தாலும் கூட எங்களுடைய இந்த கூட்டில் இருக்கிற பலர் இபிடிபியோட போய் அவர்கள் அழியட்டும், அவர்கள் அழிந்ததுக்கு பிறகு நாங்கள் இந்த அரசியலை செய்வோம் என்று கூறினாலும் கூட கஜேந்திரகுமார் அவர்களுடைய நிலைப்பாடு இருந்தது, இந்த 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 இனம் அழிய போகுது, ஆகவே இந்த லொக்கில இருந்து தமிழரசு கட்சியை நாங்கள் மீட்டாக வேண்டும். ஏனென்று சொன்னால் இனம் அழியாமல் இருக்கணும் சொன்னால் அவருடைய அந்த 8 பாராளுமன்ற உறுப்பினர்கள் கடந்த இனி வரும் 4.5 வருஷங்களுக்கு இருக்க போகிறார்கள். ஆகவே ஒரு தீர்க்கமான முடிவுக்கு நாங்கள் போயே ஆகணும். இபிடிபியோட அவர்கள் சேர்வது என்பது தமிழ் தேசியத்தினுடைய அழிவுக்கு அதை வழிவகுக்கும். ஆகவே நாங்கள் இந்த இடத்திலே மீண்டும் தமிழரசு கட்சியோடு பேசுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா நிச்சயமாக இந்த கொள்கை நிலைப்பாட்டு சம்பந்தமாக நாங்கள் பேசி அவர்களை இந்த தமிழ் தேசிய நிலைப்பாட்டிலே அவர்களுக்கு கிடைத்த அந்த மக்களாணைக்கு அமைவாக அவர்களை அரசியலுக்கு உள்வாங்கிக் கொள்ளுகிற ஒரு தேவை எங்களுக்கு இருக்கிறது என்கின்ற கருத்தை தான் அவர் முன்வைத்தார். அந்த இடத்துல தான் நான் இந்த இடத்தை சொல்ல வருகிறேன் என்று சொன்னால் கஜேந்திரகுமார் நீங்களும் அந்த அவருடைய அந்த பேட்டியில சொன்ன விடயத்தை நீங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு தலைமத்துவத்துக்கு இடையே இருக்கிற தொண்டர்கள் வந்து ஒரு கதிரைக்காக ஒரு ஆசனத்துக்காக இருக்கிற அரசியலைத்தான் விடுதலை புலிகளுடைய அந்த விடுதலை போராட்ட அரசியலை தவிர்த்து எங்களுக்குள்ளே இருந்த அரசியல் விடயங்கள் அனைத்துமே வந்து அப்படித்தான் பின்னப்பட்டிருந்தது. 77 வருடங்களுக்கு மேலாக அப்படித்தான் பின்னப்பட்டிருந்தது. ஆனால் கஜேந்திரகுமார் அவர்கள் இந்த இனத்தினுடைய தியாகங்களுக்கு மேலே எழுதப்பட்ட இந்த விடுதலை அரசியல் பயணத்தில் ஒன்றை மிக தெளிவாக வழங்கிக் கொண்டிருக்கிறார். அதாவது விடுதலை புலிகளுடைய தியாகம் உச்சமாக மதிக்கப்பட்ட அந்த அரசியலை தத்துவத்தை நாங்கள் ஏற்று நிற்கிறோம் என்று சொன்னால் நாங்கள் பதவிக்கானவர்கள் ஆசனங்களுக்கானவர்கள் அல்ல என்ற வகையில இந்த விட்டு கொடுப்ப செய்ய வேணும். உங்களுக்கு தெரியும், எங்களுடைய மகளிர் அணி தலைவியா இருந்த வாசுகி அவர்கள் தன்னுடைய வெண்ட வட்டாரத்துல அந்த வட்டாரத்தை இன்னொரு கட்சி பங்குதாரராக வருகிற பொழுது அதை விட்டு கொடுத்தார். அந்த அந்த பண்பை நாங்கள் எங்களுக்குள்ள வரவழைக்க வேணும். ஆகவேதான் இப்ப நாங்கள் இந்த கூட்டுக்குள்ள போறோம். நாளைக்கு ஊடக என்ன நான் இன்றைக்கு பிரச்சார செயலாளராக இருக்கிறேன், இந்த அமைப்புக்கு ஒரு பிரச்சார செயலாளராக பெறுகிறது என்று சொன்னால் அதை யாரும் ஒருவர் மிக தகுதியான ஒருவருக்கு நாங்கள் கொடுப்பதற்கு தயாராக இருப்போம். இதுல ஒட்டி கொண்டிருந்து இந்த அரசியலை எனக்கு வேற இடங்கள்ல இல்லாட்டி நான் ஏதோ ஒரு கட்சி தொண்டராகத்தானும் இந்த அரசியல் பீடங்கள்ல வந்து இந்த நேர்காணல்களை வந்து எங்களை அரசியலை கொண்டு போய் கடந்த 15 வருடங்களாக நாங்கள் இதைத்தான் செய்திருக்கிறோம். ஆகவே இந்த பதவிகள் ஆசனங்களுக்கு அப்பாலே இந்த அரசியலை செய்ய வேண்டும் என்கின்ற அரசியலை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் எங்களுடைய செயலாளர் அவர்களும் கடந்த 15 வருடங்களாக செய்து வந்து அதன் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் இன்றைக்கு இந்த அரசியல்ல முழுமையாக தாங்கள் 13 ஏற்றுக்கொண்ட விடயங்கள் சார்ந்தும் 13 ஒற்றையாட்சி கட்டமைப்பை இல்லை இந்த 13 இருப்பதையும் ஏற்று இருந்தவர்கள் இன்றைக்கு அவற்றை முற்றுமுழுதாக புறந்தள்ளி ஏக்கிய ராஜ்ய என்கின்ற இந்த ஒற்றையாட்சி கட்டமைப்பு உள்ள இருக்கிற 13ஐயும் ஒற்றையாட்சியை முற்றாக நிராகரிக்கிற ஒரு கட்டத்துக்குள் இந்த அரசியலை நகர்த்தி இருக்கிறோம் என்று சொன்னால் நான் நினைக்கிறேன் இனம் ஒரு காத்திரமான அரசியலை நகர்த்துவதற்கான அந்த தலைமைத்துவத்தை கஜேந்திரகுமாரிடம் வழங்கி அந்த 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 பணியிலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் மிக சிறப்பாக இயங்கி வருகிறார். அந்த நேர்மைக்கு அவர் எதனையும் விட்டுக் கொடுக்க தயாராக இருக்கிறார். ஆனால் கொள்கையை தவிர கொள்ளை உங்களுக்கு தெரியும், கொள்ளை இருக்கிற இடத்துல சமரசம் இருக்காது, சமரசம் இருக்கிற இடத்துல கொள்கை இருக்காது. ஆனால் எங்களுக்கு நீங்கள் தமிழரசு கட்சியோடு நாங்கள் ஒரு கூட்டாக வருகிற பொழுது யாழ் மாநகர சபையிலே இந்த கூட்டுக்குள்ளே அவர்கள் பெரும்பான்மையாக இருக்கிற பொழுது அந்த அவர்கள் மாநகர மேயருக்காகத்தான் அவர்கள் இணைகிறார்கள் என்று சொன்னால் ஒரு கூட்டுக்கு அவர்கள் கொள்ளைக்கு வந்து விட்டார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அவர்கள் அந்த மாகாண சபையிலே மேயர் பதவியையும் டெபியூட்டி மேயர் பதவியையும் அலங்கரித்துக் கொள்வதிலே எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்பதனை அவர்கள் ஆசன விடயங்களிலே அவர்கள் பேசுகிற பொழுது அவர்களுக்கு மிக தழுத்தமாக நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஆனால் அவர்களும் மிக தெளிவாக இருக்கிறார்கள். கொள்கை உடன்பாடு என்பதிலே நாங்கள் மட்டுப்பட்டு விடக்கூடாது என்பதை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால்
உங்களுக்கு தெரியும் இந்த தமிழ் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடு செய்து கொண்ட அந்த ஒப்பந்தத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் 77 வருடங்களுக்கு மேலாக தமிழ் இனம் காத்து வருகின்ற அந்த அரசியல் வேணவாவை சொல்லி நிற்கும். இதனை ஏற்க முடியாது என்று சொல்லுகிற ஒரு தரப்பு தமிழ் தேசிய அரசியலிலே இருக்கும் என்று சொன்னால் அதனை இந்த அரசியல் நீக்கம் செய்ய வேண்டிய பணியும் எங்களுக்கானது. நிச்சயமாக எதிர்காலங்களில் அது நடந்து முடியும். ஆனால் தமிழரசு கட்சிக்கு நாங்கள் மீண்டும் மீண்டும் அவர்கள் தமிழ் தேசிய நிலைப்பாட்டிலே இருந்து இன்றைக்கு பெரும்பான்மை ஆசனங்களை அவர்கள் கைப்பற்றி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு அந்த தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் மக்கள் கொடுத்த ஆணைக்கு அமைவாக நீங்கள் உங்களுக்கு தெரியும் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுக்கு நீங்கள் அந்த அவரோடு சேர்ந்து இந்த இடங்களிலே ஆட்சி அமைப்பதற்காக மட்டும் நீங்கள் அந்த விடயத்தை முன்னெடுப்பீர்களாக இருந்தால் நிச்சயமாக இயற்கையும் இந்த தியாகங்களும் இந்த தமிழரசு கட்சி இந்த வரலாற்றில் இருந்து அழிகிற சம்பவத்தையும் நீங்கள் நேரடியாக பார்க்க. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய கொள்கை மற்றும் அதனுடைய தலைவர் திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவருடைய தமிழ் தேசிய நலன் சார்ந்த அவருடைய அரசியல் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. அதில் எந்த விதமான மாசையும் என்னால் கற்பிக்க முடியாது கடந்த காலங்களில் அவதானித்ததன்படி. ஆனால் தமிழ் தேசிய பேரவையை பொறுத்தவரை பேரவை உருவாக்கப்பட்ட காலத்திலே ஆரம்பத்திலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோடு புளொட் மற்றும் இபிஆர்எல்எஃப் திரு சுரேஷ் பிரேமச்சந்திரன் போன்றவர்களுடைய ஒரு ஒன்றிணைவு இருந்தது. பிற்காலத்திலே தேர்தல் நெருங்குகின்ற நேரத்திலே திரு சுரேஷ் பிரேமச்சந்திரன் இந்தியா சென்று வந்ததன் பிற்பாடு தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்ட விடயங்களை எல்லாம் நாங்கள் பார்க்கின்றோம். அதிலிருந்து வரக்கூடிய முரண்பாடுகளை அடுத்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பேரவையிலிருந்து சற்று விலகியே பயணித்து வந்தது போல் ஒரு தோற்றப்பாடு இருந்தது. ஆனாலும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய பிரதான கொள்கைகள் பேரவையினுடைய தீர்வு திட்டத்தை அடிப்படையாக வைத்து அவை கட்டமைக்கப்பட்டிருக்கின்றன. இன்று மீண்டும் அதே தரப்புகள் பேரவைக்குள் உள்வாங்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக சொல்லப்போனால் புளொட் அரசியல் இயக்கமும் அதே போல் திரு சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களும் உள்வாங்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த விடயங்கள் மக்கள் மத்தியிலே ஒரு நம்பிக்கையை கொண்டு வருமா என்கின்ற ஒரு பெரும் கேள்வி இருக்கிறது. இரண்டு வித்தியாசமான கருத்துக்கள் வருகின்றன. அவற்றை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டிய தேவையும் இருக்கிறது. அதாவது ஏற்கனவே இவர்கள் தமிழ் தேசிய அரசியலோடு பயணிப்பதிலே இருந்து விலகிச் சென்றவர்கள், எதற்கெடுத்தாலும் இந்திய தூதரக வாசலுக்கும் போகக்கூடியவர்கள், இந்தியாவுக்கும் போகக்கூடியவர்கள், எங்களுக்கான தீர்வு நாங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் என்கின்ற அந்த கொள்கை என்பால் எவ்வாறு அவர்கள் ஈடுபட்டு வருவார்கள் என்கின்ற ஒரு விடயம் இருக்கிறது. இப்பொழுது எல்லோருமே இணைந்திருப்பது என்பதும் மக்கள் மத்தியிலே ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வந்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தமிழ் தேசிய அரசியல் என்பது ஒரு பலம் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை என்ற ஒரு சூழ்நிலை வந்திருப்பதாக நாங்கள் மகிழ்கிறோம். ஆனாலும் மற்ற பக்கத்திலே மக்களுக்கு ஒரு இனம் புரியாத பயம் இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்று இணைந்திருக்கக்கூடிய சக்திகள் கடந்த காலத்தைப் போலவே மீண்டும் நடந்து கொள்ள மாட்டார்கள் என்பதற்கான என்ன உத்தரவாதத்தை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் அல்லது பேரவையால் கொடுக்க முடியுமா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அதற்கு திரு காண்டீவனர்களுடைய பதில். இதற்கு நான் என்ன இந்த மக்கள் கொடுத்திருக்கிற அந்த ஆணை தான் அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு பாடமாக இருக்கு. இதுல தமிழ் மக்கள் பேரவையைத்தான் நான் நீங்க சொல்லுகிறீர்கள். இப்ப இருக்கிறது தமிழ் தேசிய பேரவை. தமிழ் மக்கள் பேரவையாக நாங்கள் அந்த ஏக்கிய ராஜ்ய அமைப்பை நல்லிணக்க அரசியலை அவர்கள் கொண்டு வர முயற்சித்துக் கொண்டிருந்த பொழுது தமிழ் மக்கள் பேரவையாக சித்தார்த்தன் அவர்களிடம் சுரேஷ் பிரேமச்சந்திரன், விக்னேஸ்வரன் உள்ளிட்ட அமைப்புகளோடு நாங்கள் அந்த அமைப்பை கட்டியெழுப்பி இருந்தாலும் அதிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய கொள்கை தான் தமிழ் மக்கள் பேரவையினுடைய கொள்கையாக மாற்றப்பட்டிருக்கு. நீங்கள் மற்ற மாதிரி சொன்னீங்கள், அதாவது தமிழ் மக்கள் பேரவையினுடைய கொள்கை தான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்று இல்லை. அந்த கட்டமைப்பு உருவாக்கப்படுகிற பொழுதே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை மையப்படுத்தியதான் அந்த கட்டமைப்பு உருவாக்கியதாக அந்த கட்டமைப்பில் இருந்தவர்கள் நேரடியாக எங்களோடு பேசுகிற பொழுது பலரும் சொல்லியிருக்கிறார். இனத்தலைவர்களாக அந்த தவறை நான் திருத்திக் கொள்கிறேன். தமிழ் தேசிய அரசியல் பரப்பிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய நிலைப்பாடு என்பது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய நிலைப்பாடு 77 வருடங்களாக இந்த இனத்தினுடைய நிலைப்பாட்டை தான் நாங்கள் முன்வைக்கிறோம். அது 51ஆம் ஆண்டு தமிழ் அரசு கட்சியினுடைய முதலாவது மாநாட்டில், தேசிய மாநாட்டில் எடுக்கப்பட்ட கோட்பாடு, ஒரு நாடு இரு தேசம் என்று. ஆகவே அவர்கள் அதனை விட்டு போகிற பொழுது 77 வருட அரசியலினுடைய தொடர்ச்சியின் நிச்சயமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமிழ் மக்களுடைய நிலைப்பாட்டை சொல்லி நிற்கிறபடியாலே இன்றைக்கு பல இடங்களில் நீங்கள் சொன்னது போல இந்த குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானவர்கள் அங்கேயும் இங்கேயும் அரசியல் போய் அவர்கள் ஒரு மாறான நிலைப்பாட்டை எடுத்திருந்தாலும் இன்றைக்கு காலம் அவர்களுக்கு ஒரு மிக தெளிவான பதிலை சொல்லியிருக்கிறார். இந்த மக்கள், தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் இருக்கிற மக்கள் மிக அபாயகரமான மரமணிகளை அவர்களுக்கு கொடுத்து வருகிறார். ஆகவே மக்கள் மூலமாக நெறிப்படுத்தப்பட்டு வழிப்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள் என்றுதான் இன்றைக்கு இருக்கிற நியாயம். அதாவது கஜேந்திரகுமார் என்பவர் ஒரு நேர்மையான அரசியலை முன்னெடுத்து வருகிறார். வெற்றி தோல்வி என்பதற்கு அப்பாலே இந்த தமிழ் தேசிய அரசியலை முன்கண்டு சொல்லுகிற ஒருவருடைய அந்த வழித்தடத்திலே இவர்கள் வருகிறார் என்று சொன்னால் 10ஆம் ஆண்டு என்ன நிலைப்பாடு இருந்ததோ அதுதான் 13ஆம் ஆண்டு இவர்கள் மாகாண சபையில
தேர்தலை விக்னேஸ்வரன் சந்திக்க போவதும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய நிலைப்பாடாக இருந்தது. 16, 17ஆம் ஆண்டுல இந்த தமிழ் மக்கள் பேரவையாக நாங்கள் மேலுகிற பொழுதும் அது நிலைப்பாடு அதுதான். அதுக்கு பிறகு இன்றைக்கு 25ஆவது ஆண்டு கடந்து நிற்கிற பொழுதும் எங்களுடைய நிலைப்பாடு என்பது இன்றைக்கும் மாறை. ஆனால் எங்களோடு சேர்ந்து தமிழ் மக்கள் பேரவையாக இயங்கியவர்கள் உங்களுக்கு தெரியும், சித்தார்த்தன் அவர்கள் அந்த ஐக்கிய ராஜ்ய கட்டமைப்பிலே மத்திக்கும் மாகாணத்துக்கும் இடையிலான அந்த அதிகாரத்தை பகிர்ற அந்த கட்டமைப்பினுடைய தலைவராக இருந்தார். அதே நேரம் தமிழ் மக்கள் பேரவை ஒரு தீர்வு திட்டத்தை போட்டது. வரை தமிழ் மக்கள் பேரவையினுடைய தீர்வு திட்டத்தை முன்னிறுத்தி அரசியல் செய்கிற ஒரே தரப்பு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி. இதனை இந்த பங்குதாரர்கள் எல்லோருமே மிக ஆழமாக விளங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன். அது இந்த மக்கள் கொடுத்த அந்த அந்த அபாயமான செய்தி தான் இவர்களை ஒரு நிலைப்படுத்தி இருக்கிறது என்பதுதான் நான் நினைக்கிறேன் உண்மையான ஒரு பலமான விஷயமாகவும் இருக்கும். அதைத்தான் நாங்கள் பேசுவோம். இது வெறுமனே நாங்கள் திருந்தி விட்டார்களா இல்லையா என்ற கேள்விக்கு இந்த இந்த 15 வருடங்களிலே பல அன்றைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்து இன்றைக்கு சுக்குநூறாகி அன்றைக்கு நாங்கள் வெளியில வரையிலே நாங்கள் சொல்லிக் கொண்டு வந்த விஷயம் இன்றைக்கு மிக உண்மையாக அவர்கள் அதனை ஏற்றுக்கொண்டிருக்கிறபடியால் சுமந்திரன் என்பவர் தனித்தே இந்த அரசியலை செய்கிற அந்த விடயத்திலிருந்து அவர்கள் அந்த அந்த தன்னுக்கு என்னன்னு சொல்றது, தான் நினைச்சது சரி என்று சொல்லி இந்த ஐக்கிய ராஜ்யவை பற்றி இன்றைக்கும் பாராளுமன்றத்துல கிழக்கினுடைய சாணக்கியன் அவர்கள் பேசிய பொழுது தலைவர் அவரோடு சொன்ன விடயங்களை அவர் என்னோட ரகசியமாக பகிர்ந்திருந்தார். அந்த விடயங்கள் எல்லாமே ஒரு மிக காத்திரமான விடயத்தை சொல்லி இருக்கிறாங்க. மிக இன்றைக்கு அவர்கள் மத்திய குழு கூடுவதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் இப்ப 7 மணிக்கு கூடினமா மிக பாரிய அழுத்தத்துக்குள்ள போயிருக்கு. ஆகவே இன்றைக்கு அவர்கள் முடிவுகளை மாற்றி எடுத்து இபிடிபியோட போக முடியாது என்ற ஒரு நிலைப்பாட்டை நிச்சயம் அறிவிப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு தற்கொலை. ஆகவேதான் நாங்கள் சொல்ல வருகிறோம், எங்களுடைய இந்த அரசியல்ல இன்றைக்கு சேர்ந்து கொண்டவர்கள் கடந்த காலம் எல்லாருக்கும் இருக்கு சரிதானே. எங்களை பொறுத்தவரையில 15 வருஷமும் நாங்கள் இந்த அரசியலை உண்மையும் நேர்மையுமா சொல்லிக் கொண்டு வருகிறோம். அவ்வப்போது எங்களோடு இணைந்து கொள்ளுகிறவர்கள் அந்த தீர்வு திட்டங்களை வெளியதுக்கு பிறகு யதார்த்தம் என்கின்ற வகையிலே அவர்கள் முன்னகத்தை விளைகிற பொழுதுதான் நாங்கள் அங்கே விலத்திக் கொள்கிறோம். யதார்த்தம் என்பது இந்த இந்த 74 வருடங்களும் மக்கள் கொண்டு வருகிற அந்த அரசியல் கொள்ளை நிலைப்பாட்டில் இருப்பதுதான் யதார்த்தம். ஆகவே 13 ஆரம்ப புள்ளி, தொடக்க புள்ளி, இடைப்புள்ளி, நடுப்புள்ளி என்று சொல்லுகிற அரசியலை நாங்கள் கடந்த காலங்களை முற்றாக நிராகரித்து அதனை இன்றைக்கு இந்த கட்சிகளை ஏற்க வைத்து அவர்கள் ஒரு உடன்பாட்டுக்கு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நான் நினைக்கிறேன் இந்த மக்கள் ஒரு பாரிய அழுத்தங்களை இந்த தலைவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். இனிவரும் காலங்களிலே இந்த அரசியல் நான் நினைக்கிறேன் ஒரு சாத்தியமான கட்டத்தை நகரும். நாங்கள் இவர்கள் மீது நம்புவது, அவர்கள் எங்கள் மீது நம்புவது அல்ல. இந்த இனம் ஒரு ஆணையை கொடுத்திருக்கிறது என்று சொன்னால் அதன் ஊடாக ஒரு 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 கற்பிதத்தையும் இந்த தமிழ் தேசிய தரப்படுக்கு கொடுத்திருக்கிறது என்று சொன்னால் நாங்கள் மிக ஆழமாக இந்த தமிழ் தேசிய அரசியல் இன்னும் சில காலம் இதே நிலைமையில நாங்கள் பிரிஞ்சிருந்து செய்து கொண்டு போவோம் என்று சொன்னால் இந்த தேசத்துல தமிழினம் இருந்ததுக்கான ஒரு வரலாறு இருக்காது. ஆனால் நான் நினைக்கிறேன் இப்ப அந்த ஒருங்குபடுத்தப்பட்டு மொமெண்டம் எடுத்திருக்கிற இந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய இந்த அரசியல் வழிநடத்தல் என்பது நிச்சயமாக ஒரு ஆத்திரமான கட்டத்துக்கு கொண்டு செல்லும். இதனை நாங்கள் மிக அழுத்தம் திருத்தமாக எங்களுடைய பங்குதாரர்களாக இருக்கிற இந்த கட்சி தலைவர்கள் சித்தார்த்தன் அவர்களுக்கும் செல்வமடைக்கல்நாதன், சுரேஷ் பிரேமச்சந்திரன் இவர்கள் எல்லோரும் எங்களோடு மிக நெருக்கமாக இந்த அரசியலில் கடந்த காலங்களில் இருந்தவர்கள். எங்களுக்கு இருக்கிற ஒரு பாரிய பலம் என்னென்று சொன்னால் இன்றைக்கு நாங்கள் பல்வேறு பட்ட அரசியல் நகர்வுகளிலேயும் இருந்து தமிழ் தேசியத்துக்காக கடந்த காலங்களில் செயற்பட்டு வந்த அனைவரும் ஒற்றை பேப்பர் தாள்ல இணைஞ்சிருக்கிறார். இனத்தினுடைய அந்த அபிலாசைகளை முன்னிறுத்திய இந்த எங்களுடைய தமிழர்களுடைய தேசம் இறமை அங்கீகரிக்கப்பட்டு இனப்படுகொலைக்கு சர்வதேச நீதியை வேண்டிக் கொண்டு அந்த இனப்படுகொலை செய்யப்பட்ட அரசு எங்களை ஆள முடியாது என்ற தத்துவத்திலே எங்களுக்கு வேண்டிய அந்த சுயாட்சி கட்டமைப்போடு ஒரு நாடாக நாங்கள் தனிந்து போவதற்கான அந்த அரசியலை முன்னெடுப்பதற்கான அந்த நகல் வரைவை நாங்கள் இன்றைக்கு முன்வைத்து அதனை ஒரு வரைவாக இன்றைக்கு ஒரு ஆவணமாக நாங்கள் செய்து உருவாக்கி இருக்கிறோம். ஆகவே இதிலே உடன்பட்டவர்கள் நிச்சயமாக நான் நினைக்கிறேன் தொடர்ந்து இந்த அரசியல் பயணத்திலே இனிவரும் காலங்கள் தமிழர்களுடைய அரசியலிலே ஒரு பாரிய தாக்கத்தை செலுத்தும். அந்த வகையிலே நாங்கள் இந்த மக்கள் கொடுத்து வருகிற தீர்ப்பிலே இன்றைக்கு இந்த நிலைப்பாட்டுக்கு தலைவர்களை எடுக்க வைத்திருக்கிறது என்பதைத்தான் நான் சொல்ல வருகிறேன். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பொறுத்தவரையிலே கடந்த 15 வருடங்களாக அரசியல்ல வெல்ல வேண்டும் என்பது மட்டுமே எங்களுக்கு இன்றைக்குமே இந்த இனத்தினுடைய அரசியல் வெல்ல வேண்டும் என்பதும் தேர்தல் அரசியலை நாங்கள் மையப்படுத்தி இன்றைக்கும் இந்த அரசியலை செய்தவர்கள் அல்ல. துரதிர்ஷ்டவசமாக இந்த தேர்தல் அரசியலுக்கு நின்றாக வேண்டும் என்ற ஒரு தேவையில நின்று போராடி இந்த தரப்புகளை விமர்சித்து மக்கள் மத்தியிலே உண்மையும் நேர்மையுமாக ஒரு அரசியலை செய்துதான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஆகவே எங்களோடு இணைந்திருக்கின்ற இந்த தலைவர்கள் பற்றி எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஏனென்று சொன்னால் கடந்த 15 வருடங்களும் இவர்கள் பட்டு உணர்ந்து ஒவ்வொருவரும் நாங்கள் ஒரு பாரிய விட்டுக் கொடுப்புகளை செய்துதான் இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். ஆகவே கடந்த கால அரசியலை நாங்கள் விமர்சனமாக நாங்கள் அதனை கடந்து போவோம். கடந்த காலங்களில் செய்யப்பட்டவை
இனிவரும் காலங்களுக்கான அரசியலை இந்த இனத்திற்கு உண்மையும் நேர்மையுமாக இருந்து இந்த தமிழ் தேசிய அரசியலை வென்றெடுப்பதற்கான பயணத்திலே நாங்கள் பயணிக்கிறோம். எங்களுக்கு ஒரு முழுமையான நம்பிக்கை இருக்கிறது. தமிழ் தேசிய இந்த தரப்பிலே ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொண்டு வந்து அவர்கள் அதிலே உடன்பட்டு கொள்கைபால் இருக்கிறபடியாலும் நாங்கள் கொள்கையிலே உடன்பட்டவர்களுக்கு எந்த ஒரு விட்டுக் கொடுப்பை செய்யக்கூடிய ஒரு தலைமத்துவத்தை கஜேந்திரகுமார் அவர்கள் அங்கே வழங்கிக் கொண்டிருப்பதாலும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இந்த உயிரை தியாகம் செய்து இந்த போராட்ட பாதையிலே நகர்ந்து கொண்டிருக்கிற இந்த விடுதலை போராட்டத்தை பலப்படுத்துவதற்காக உயிருக்கு பிறகு வேறு எதுவுமே எங்களுக்கு பொருட்டல்ல. ஆகவே அந்த உயிருக்காக நாங்கள் எங்களிடையே இருக்கிற அனைத்து வளங்களையும் சக்திகளையும் இந்த பதவிகளையும் விட்டுக் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். ஆகவே எதிர்காலத்தில் நாங்கள் கூட்டாக பயணிப்பதிலே தமிழ் தேசிய மக்களினுடைய இந்த விட்டுக் கொடுப்புகள் நான் நிச்சயமாக ஒரு புதிய ஒரு அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்கும் என்கின்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கு. இல்லை, அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் மீண்டும் நான் தெளிவுக்காக கேட்கின்றேன். கடந்த காலங்களிலே 13வது திருத்தச் சட்டத்தை நாங்கள் உள்வாங்கிக் கொண்டு அதை வைத்து வேறு ஏதாவது மேற்கொண்டு பெற முடியுமா என்று பார்க்கலாம் என்கின்ற கொள்கையோடு நிற்கக்கூடிய தரப்புகள், அதேபோல் ஒற்றையாட்சி என்கின்ற வரைவு நாடாளுமன்றத்திலே நல்லாட்சி காலத்திலே கொண்டு வரப்பட்ட பொழுது அல்லது பிரஸ்தாபிக்கப்பட்ட பொழுது அதற்கு எந்த விதமான எதிர்ப்பும் காட்டாமல் ஆதரவு நிலை இருக்கக்கூடிய தரப்புகள் இன்று ஒரு ஒப்பந்தம் மூலமாக இணைக்கப்பட்டிருக்கின்றன. அவர்கள் முக்கியமாக இந்த 2 விடயங்கள், தமிழர் தேசத்தினுடைய விடிவுக்கு 13வது திருத்தச் சட்டம் ஆரம்ப புள்ளியாக கூட கொண்டு செல்ல முடியாது என்கின்ற அந்த கொள்கையும், அதேபோல் ஒற்றையாட்சி என்பது முற்றாக எதிர்க்கப்பட வேண்டியது என்கின்ற 2 முக்கியமான விடயங்களிலும் அவர்கள் பரிபூர்ண சம்மதத்தோடு ஒன்றிணைந்திருக்கிறார்கள் என்பதுதான் கேள்வி. இந்த தெளிவு, இந்த நம்பிக்கை மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். உங்களுக்கு தெரியும், 37 வருஷத்துக்கு மேல, இன்னைக்கு 87 38 வருடங்களாக இந்த சிங்கள பௌத்த பேரினவாத அரசினுடைய முழு முகத்தை இவர்கள் பார்த்திருக்கிறார். ஆகவே 13ஆம் திருத்த சட்டமே கிடையாது, அவர்கள் எந்த ஒரு அதிகாரத்திற்கும் தலைமை என்ன தயாராக இல்லை என்பதனை ஆக குறைந்த பொட்டம் லைன் என்று சொல்வார்களே, அந்த வகையிலே அவர்களுக்கு மிக ஆழமாக அது விளங்கி இருக்கு. அதாவது இந்த சிங்கள பௌத்த பேரினவாத அரசினுடைய இந்த நிகழ்ச்சி நிறுவனத்துக்குள்ளே இருந்து கொண்டு நாங்கள் தமிழ் மக்களுக்கான தீர்வை தேட முடியாது என்பதனை மிக ஆழமாக அவர்கள் விளங்கி இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்த நிராகரிப்புகளுக்கெல்லாமே வந்திருக்கிறார். ஆகவே கடந்த காலங்களிலே ஒரு அரசியல் படிப்பினையே அவர்கள் படித்து தெரிந்துதான் பெற முடியும். நீங்க விளங்கிக் கொள்ளும். எங்களை பொறுத்தவரையில நாங்கள் முன்னோக்கி 15 வருடங்களுக்கு முன்னவே இந்த தீர்வை எடுக்கக்கூடிய ஒரு அரசியல் ஞானம் எங்கள்கிட்ட இருக்கு என்று சொன்னால் அந்த தேடலும் அதை சார்ந்து தமிழ் தலைமைத்துவம் பயிற்றுவித்து வந்த அந்த 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 பயிற்றுவிப்பு. ஆகவே இது எனக்கு 15 வருஷத்துக்கு முதல் தெரிஞ்சால் போன கிழமை தான் கோனன்னைக்கு தெரிஞ்சிருக்கும் சொன்னா அது பிள்ளை. நீங்கள் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு உங்களுக்கு அந்த அரசியல் அறிவை ஆழமாக விளங்கிக் கொண்டு இந்த நகர்வுகளை விளங்கிக் கொண்டு வர வேணும். ஆகவேதான் இந்த இடத்துல நாங்கள் வைக்கிற நம்பிக்கை என்பது இந்த சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய இந்த 38 வருஷமா இருந்த ஒற்றையாட்சி கட்டமைப்புக்குள்ள இருந்த 13ஆம் திருத்த சட்டத்துல இன்றைக்கு எதுவுமே இல்லை. காணி அதிகாரம், நான் சுரேஷ் பிரேமச்சந்திரனோடு உங்களுக்கு தெரியும் எத்தனையோ இந்த காணொலிகளில் நேர்காணல் செய்திருக்கிறேன். நான் அவருக்கு அவரோடு செய்திருக்கிறேன். அவருக்கு நான் நேரடியாக இந்த விடயங்களையும் நாங்கள் அவருக்கு சொல்லியிருக்கோம். அவருக்கு அதை அவர் முழுமையாக வழங்கிக் கொள்ளுகிறோம். ஆகவே அந்த இடத்துல தான் நாங்கள் அவர்களுக்கு சொல்ல வருகிறோம். என்ன சொன்னா இந்த இருக்கிற 13 நீங்க கேட்க வலிக்கிறதால எதை பாதுகாப்பீங்க? காணி அதிகாரம் அதுல இல்லை, போலீஸ் அதிகாரம் அதுல இல்லை. நீங்கள் எதை பாதுகாக்க முடியும், பாதுகாக்கலாம் 13 வச்சு கொண்டு எதுவுமே இல்லைன்னு சொல்லப்பட்ட அப்புறம் அதுல 13 உள்ளாட்சி சபையை விட குறைந்த அதிகாரங்களை கொண்ட ஒரு சபையாக அது இருக்கிற பொழுது அதுல எந்த பிரயோசனம் இல்லை என்பதனையும் இல்லை, நீங்கள் சொல்லுகின்ற அத்தனை விடயங்களையும் தெரிந்து கொண்டுதான் அவர்கள் 13 இத்தனை காலம் தூங்கினார்கள் என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது அல்லவா திருக்காண்டி? இப்படித்தானே 13 அவர்கள் நினைக்கிறார்கள். அது கொண்டு வரப்படையக்குள்ள உங்களுக்கு தெரியும். அதுல இன்றைக்கும் 13ஆம் திருத்த சட்டத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இனப்பெரம்பல மாத்தையில காணி அதிகாரங்களை பயந்து கொடுக்கல, காணிகளை பயந்து கொடுக்கக்குள்ள யாழ்ப்பாணத்துல 99% தமிழர்கள், தமிழ் பேசும் மக்கள் இருக்கிறோம் சொன்னால் அவர்களுக்கு தான் 99%. 1% 100 ஏக்கர் காணியை பிரிக்கிறாண்டா 1% தான் அந்த ஆளுக்கு சிங்கள பெரும்பான்மையினத்தை கொடுக்கலாம், 99 இங்க வரணும். இதுதான் என்ன எங்களுடைய 13ஆம் திருத்த சட்டத்தை சொல்லப்பட்டிருக்கிற விடயங்களே. ஆனால் அங்க காணி ஆணைக்குழு ஒன்றை உருவாக்கவில்லை, தேசிய காணி ஆணைக்குழு. அதனை உருவாக்கினால் இந்த விடயங்கள் எல்லாம் அணுகப்பட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அதை கிடப்பிலே போட்டு விட்டார்கள். ஆகவே இதன் மூலமாக சில விடயங்களை அடைந்து கொள்ள முடியும் என்று நம்பிக்கை அவர்கள்ட்ட இருந்திருக்கலாம். என்பிபி அரசு இந்த 13 முற்றுமுழுதா நீக்கிற ஒரு புதிய அரசியலமைப்பை கொண்டு வர போறோம் என்று சொல்லி கொண்டு வரைக்குள்ள அவர்களுக்கு இந்த அபாயம் விளங்கி இருக்கலாம். இதைத்தான் நாங்கள் சொல்லி வருகிறோம். கடந்த 15 வருடங்களா இந்த ஒற்றையாட்சி கட்டமைப்புக்குள்ள இருக்கிற எந்த ஒரு தீர்வும் இந்த இனத்துக்கு ஒரு முடிவை தர முடியாது. அதனை அவர்கள் கடந்த கிழமைக்கு முதலோ ஒரு மாசத்துக்கு முதலோ விளங்கி கொண்டிருக்கலாம். இது பிராக்டிக்கலா இப்ப நாங்கள் எல்லாரும் ஒரு அனுபவத்துக்குள்ள போய் வரைக்கும் எங்களுக்கு பல பாடங்களை கேட்கலாம். அதுல நாங்கள் முதல் அறிஞ்சு கொண்டோம் என்றதும் அவர்கள் பிந்தி அறிந்து கொண்டலாம் என்ற பின்னால
அரசியல் நிகழ்ச்சிகள் இருக்குதா இல்லாட்டி இப்ப நான் கடந்த காலங்களில் சொல்லி வந்த விமர்சனங்கள் இருக்குதா அதெல்லாம் நாங்கள் கடந்து இந்த அரசியலை செய்யணும் என்று விரும்புகிறோம். ஆகவே தமிழ் மக்கள் பேரவையில் சுரேஷ் பிரேமச்சந்திரனும் சித்தார்த்தனும் இருந்து எழுதியக்குள்ளே அவங்க தெரியும் தானே, அவர்கள் நம்பினார்கள். அதுக்கு மேலாலே இந்த அரசிட்ட இருந்து ஏதோ ஒன்று எடுத்துடலாம் என்ற ஒரு நம்பிக்கையில் அவர்கள் சிங்கள பௌத்த பேரினவாதம் இன்றைக்கும் இவற்றை வழங்க தயாரில்லை என்பதனை விளங்கிக் கொண்டு இப்ப அவர்கள் தோற்கடிக்கப்பட்ட அரசியல்வாதிகளா இருக்கீர்கள் ஒரு பாடத்தை படிப்பீர். சரிதான்? இல்லை, நாங்கள் அப்படி சொல்லுங்க நீங்க சொல்லுங்க. அதாவது இந்த அரசியலில் நாங்கள் ஒரு மாற்று சிந்தனை தளத்துல நாங்கள் மாற்று சிந்தனையாக முன்வைக்க வேண்டும். கடந்த காலங்களை தயவு செய்து நான் நினைக்கிறேன் எதிர்காலத்தில் என்ன செய்ய போறோம் என்று கதைக்கிறது 13 அவர்கள் இன்றைக்கு கையெழுத்து வச்சு வந்ததுக்கு பிறகு விட்டுடுவோம். அவர்கள் ஏற்றுக்கொண்டவர்கள் தானே, ஆரம்ப புள்ளியாக கொண்டவர்கள் தானே, அவர்கள் அதை செய்ய மாட்டார்கள் என்று காலம் தான் சொல்லுவாங்க. நான் அதுதான் சொல்ல வரேன். எங்கு கஜேந்திரகுமாருக்கு வாக்குறுதி கொடுத்து வந்தவர்கள் அல்ல இவர். மக்களினுடைய அந்த மக்கள் ஆணை பயந்து எதிர்காலங்களில் தங்களுடைய அரசியல் இருப்பை தக்க வைக்க வேண்டும், இனத்தினுடைய அரசியல் இருப்பை தக்க வைக்க வேண்டும் என்பதற்காக இணைந்தவர்களாகவே தான் பார்க்கிறேன். இந்த மக்களாலேயே தான் அந்த தண்டனையும் கொடுக்கப்பட வேண்டும். எதிர்காலத்தில் அப்படி பிழையான ஒரு அரசியல் போக்கிலே அவர்கள் நகர்வாக இருந்தால் நிச்சயமாக இந்த மக்களிடம் அந்த அதற்குரிய பாடம் நிச்சயமாக மக்கள் இப்ப இந்த அரசியல மிக ஆழமாக இந்த அரசியலை வழங்கி கொண்டு நகர்வதாக நாங்கள் நம்புகிறோம். அந்த வகையில பார்ப்போம் எதிர்காலத்தில் நாங்கள் எவ்வளவு தூரம் இந்த எங்களை பொறுத்தவரையிலே எந்த அளவு விட்டுக் கொடுப்பை நாங்கள் இந்த கொள்ளைக்காக விட்டுக் கொடுக்க தயாராக இருக்கிறபடியால் நான் நினைக்கிறேன் தவையசாளர் பதவி, உபதவிசாளர் பதவி, மேயர் பதவிகள் என்பது எங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லை என்பதனாலே நான் நினைக்கிறேன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு இந்த எட்டப்பட்ட உடன்பாட்டை வைத்து நாங்கள் மக்கள் மத்தியிலே சென்று மக்களுக்கு அந்த நம்பிக்கையை ஊட்டி தமிழ் தேசிய அரசியலை மீண்டும் நாங்கள் உயிர்ப்பித்து சர்வதேசங்களுக்கு எங்களுடைய இந்த இனப்படுகொலையின் மீது எழுதப்பட்ட நீதி தொடர்பிலான இந்த அரசியல் எங்களுடைய அந்த வேணவாவை வென்றெடுக்கின்ற அரசியலுக்கு எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு விஷயம் இந்த இனப்படுகொலை தான். இந்த இனப்படுகொலையை முன்னகர்த்தி செல்வதற்கான தத்துவத்தை இந்த மக்கள் எதிர்காலங்களிலே எங்களுக்கு தெருவார்கள். இந்த தலைமத்துவத்துக்கு கீழே இருக்கிற இந்த அரசியல் அது ஒன்றை மட்டும்தான் மக்களிடம் மக்களுக்கு நம்பிக்கையாக அந்த அரசியலை செய்து வருகிற என்ற வகையில நிச்சயமாக நாங்கள் இந்த இணைப்பிலே இருக்கிற அனைத்து விடயங்களையும் அந்த ஒப்பந்தத்தில் எழுதினதுக்கு பிறகு ஒருத்தர் மீறுகிறார் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் தானே. ஒரு அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணி போட்டப்பா நான் செய்யலைன்னா வழக்குக்கு தான் நீங்க போகும். அதே போல இங்க இல்லைன்னு சொன்னால் மக்கள் அதுக்கான தீர்ப்புகளை வழங்குவார். நிச்சயமாக அரசியலிலே நம்பிக்கைகளும் எதிர்பார்ப்புகளும் என்பது தேவையானவை, முக்கியமானவை. ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய நம்பிக்கைக்கு எதிரான பார்வையிலேயே சில விடயங்களை கேட்கிறேன் என்கின்ற தவறுதல் என்ற புரிதல் உங்களுக்கு இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இன்னும் 2 விடயங்கள் இந்த காலக்கண்ணாடியின் நிறைவுக்கு முன்பாக. உங்களுக்கு தெரியும், எதிர்காலத்திலே கடந்த காலங்களிலே அநேகமான தரப்புகள் இந்திய தரப்பினுடைய விடயங்களை அவர்கள் மீறாமல் சில விடயங்களை அரசியலாக கையாண்டிருந்தார்கள். ஆனால் இன்று அதே தரப்புகள் 13 எங்களுக்கான தீர்வுக்கான ஆரம்ப புள்ளி அல்ல என்கின்ற விடயத்திலும், அதேபோல் இலங்கையினுடைய ஒற்றையாட்சி என்பது எங்களுக்கு அதை நாங்கள் முற்றாக எதிர்க்க வேண்டும் என்கின்ற அந்த புள்ளியிலே ஒருங்கிணைந்திருப்பது என்பது, இதை இந்திய தரப்பு எவ்வாறு நோக்கும், இந்திய தரப்புக்கு இதால் என்ன சிக்கல்கள் வரக்கூடும் என்கின்ற ஒரு விடயம் இருக்கிறது. இந்தியா அதை எவ்வாறு நோக்குகிறது? நிச்சயமாக விரும்பாது என்கின்ற விடயம் இருக்கிறது. ஆனால் எவ்வாறு இந்தியா அதை நோக்கக்கூடும் என்கின்ற உங்களுடைய அனுமானத்தை அறிய விரும்புகின்றேன். இப்ப இந்தியாவினுடைய இந்த உண்மைக்கால போக்கு உங்களுக்கு தெரியும். 87ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட இந்த 13ஆம் திருத்த சட்டத்தின் மூலமாக இந்தியா இந்த ஸ்ரீலங்கா தேசத்தை கையாண்டு கொண்டு ஸ்ரீலங்கா அரசாக அதனுடைய பூகோள அரசியல் நிலைப்பாட்டை இந்தியா சார்ந்து எடுப்பதற்கான ஒரு முயற்சியிலே மட்டும்தான் ஈடுபட்டு கொண்டு வந்தது. அதுக்கு தமிழ் மக்களினுடைய இந்த பிரச்சனைக்கு தீர்வாக கொண்டு வரப்பட்ட 13ஆம் திருத்த சட்டத்தை முன்னிறுத்தி அதிலே தமிழ் மக்களுடைய அனைத்து அபிலாஷைகளையும் அடகு வைத்துதான் இந்தியா இந்த ராஜதந்திரத்தை ஸ்ரீலங்கா அரசோடு செய்து வந்தது. ஆனால் உங்களுக்கு தெரியும், இப்ப இந்த மக்கள் எப்பவும் உங்களுக்கு தெரியும், ஒரு நிலைப்பாட்டுல தேசிய நிலைப்பாட்டுல இருக்கிற மக்கள் இந்த அரசியல் நிலைப்பாட்டை எடுக்கிற ஒரு இடத்துக்கு தள்ளப்படுகிற போது இந்த வல்லரசுகள் தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றியே ஆக வரும். உங்களுக்கு தெரியும், இப்ப இந்த நிலைப்பாட்டை எடுப்பதற்கான ஒரு காரணம் ஏன் என்று சொன்னால், இந்த தமிழ் தலைமைகள் என்று நீங்கள் சொல்லுகிற இந்த தலைமைகள் எங்களோடு சேர்ந்திருக்கிறவர்கள் கடந்த காலங்களிலே செய்த அரசியல் இந்தியா இந்த 13ஐ நிறைவேற்றி தரும், அதிலே இருக்கிற அதிகாரங்களை மீள பெற்று தரும் என்ற ஒரு நம்பிக்கையில இருந்திருந்தாலும் கூட இன்றைக்கு வந்திருக்கிற இந்த என்பிபி அரசு 13 ஜனாதிபதியினுடைய நிலைப்பாடு 13ஆம் திருத்த சட்டம் விசன் நிறைந்த ஒரு மிருகம். அதனுடைய பல்லை பிடுங்கியோ வாழை நறுக்கியோ காலை உடைத்தோ பிரயோசனம் இல்லை.
ஆகவே அதனை முற்றுமுழுதாக நீக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறவர், அரசியலமைப்பை மாற்ற வேண்டும் என்று 13ஆம் திருத்த சட்டத்தையே வெளியில் எடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள், இந்தியாவினுடைய அழுத்தங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி 87ஆம் ஆண்டு ஒரு பாரிய ரத்த கிளறி இந்த நாட்டை உருவாக்கி பாரிய கொலைகளையும் செய்து வந்த இந்த தரப்புக்குள்ள இருந்து கொண்டு இந்த அரசியல் நகரப்போறது இல்லை என்றதை இந்த தரப்புகள் முற்றாக விளங்கி கொண்டிருக்கு. இந்தியாவும் நிச்சயமாக இந்த இடத்துல அதனை விளங்கி கொண்டு இனி இந்த ராஜதந்திரத்தை மாற்றுவதாக இருந்தால் இந்த தமிழ் தேசிய அரசியல் ஒற்றுமைப்பட்டு, உங்களுக்கு தெரியும், விடுதலை புலிகளுக்கு ஆயுதத்தை கொடுத்து அந்த ஆயுத போராட்டத்தின் ஊடாகவே தான் இந்தியாவினுடைய தலையிடும் ராஜதந்திரம் இந்த இலங்கை அரசு, ஸ்ரீலங்கா அரசு சார்ந்து தங்களுக்கு தேவையான அந்த ராஜதந்திரத்தை பாவித்துக் கொண்டார். ஆகவே அந்த நெருக்குவாரத்தை கொடுக்கும். அதே போலதான் இன்றைக்கு இந்த காலச்சூழல் வந்து இன்றைக்கும் பொருந்தி கொள்ளாது. இல்லாட்டி நாங்கள் சொல்ற அரசியல் சும்மா போலியான அரசியல. இன்றைக்கு இருக்கிற இந்த பூவோல அரசியல் நிலைப்பாட்டுல தமிழ் தேசிய இனம் ஒன்றுபட்டு தங்களுடைய கோரிக்கையை முன்வைக்கிற பொழுது அதை தீர்ப்பதாக சொல்லிக் கொண்டு வருகிற 3ஆம் தரப்பு கொண்டு வந்து நிச்சயமாக இந்த தமிழர் தரப்பினுடைய நிலைப்பாட்டை எடுத்தே ஆக வரும். இல்லைன்னு சொன்னால் இதுல நாங்கள் பேசுறதுக்காகவே உள்ளுக்கு வரவிட மாட்டோம். அப்படிதான் இந்தியா வந்தது கடந்த காலங்களில் எங்கட பிரச்சனையை தீர்க்க மாட்டோம். ஆகவே இன்றைக்கு இந்த ஸ்ரீலங்கா அரசு இந்த அரசை கையாள முடியாத ஒரு தரப்பாக இருக்கிற பொழுது 13ஆம் திருத்த சட்டம் இல்லாமல் போகுது என்ற ஒரு பிரச்சனை இருக்கைக்குள்ள நிச்சயமாக தமிழ் மக்கள் ஒன்று சேர்ந்து ஒருமித்த குரல்ல தங்களுடைய தீர்வு திட்டத்தை முன்வைக்க வேண்டும் என்கின்ற வகையிலே அந்த அழுத்தத்தை ஸ்ரீலங்கா அரசுக்கு கொடுக்கிற ஒரு தரப்பாக இவர்கள் இப்ப இந்த கூட்டுக்குள்ள வந்திருக்கலாம் ஒன்று நீங்கள் சந்தேகமா பார்ப்பது, மேனியவர்கள் சந்தேகமா பார்க்கிற ஒரு இடத்தை நாங்கள் பார்க்கலாம். அதற்காகத்தான் இந்த கூட்டா மீளவும் திரும்ப எங்களுடைய இந்த என்னன்னு சொல்ற இந்தியாவு ஸ்ரீலங்கா அரசை கையாளுகிற ஒரு கட்டத்துக்கு வந்ததுக்கு பிறகு மீண்டும் இது பிரச்சனைக்கு போயிடுமா என்று சொன்னால் அங்கேதான் நான் நினைக்கிறேன் ஒரு சரியான முடிவு எட்டப்பட்டிருக்கிறது. என்றால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய இந்த தலைமைக்கு கீழே நாங்கள் இந்த சேர்ந்து பயணிக்க உடன்பட்டு கொண்டிருக்கிற ஒரு விடயம் வந்து எழுத்து மூலமாக 13ஆம் திருத்த சட்டம் ஏக்கிய நாங்கள் முற்றாக நிராகரிக்கிறோம் என்று சொன்னால் தமிழ் தேசிய தரப்பாக நாங்கள் ஒரு நிலைப்பாட்டை எடுத்து இந்தியாவுக்கு அறிவிக்கிறோம். மிக ஆழமா நீங்க கேட்ட கேள்வியில இந்தியாவுக்கு காகிதங்களை எடுத்து கொடுத்து கூட்ட தலைவர்கள்லாம் இங்க வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி நீங்க கேட்கிற கேள்வியில இருக்கிற நியாயத்துக்கு நான் சொல்ல வரேன். அதே அவர்கள் தான் இன்றைக்கு இந்த மக்கள் முத்திரை வைக்கி மக்கள்லாம் நானா உடிக்கிறேன். அங்க வந்து ஒரு நீங்க சொன்ன மாதிரி முகவரா இல்லாட்டி தரகரா இல்லாட்டி ஏதோ ஒரு வகையில நீங்க வார்த்தைகளை பாய்த்துக் கொண்டாலும் இங்கே மக்கள் கொடுக்கிற ஆணையில மக்களால தெரிவு செய்யப்படுகிற பிரதிநிதிகளாக அவர்களை பார்க்கிற பொழுது இன்றைக்கு நாங்கள் மக்களுக்கு ஒரு ஆணையை கொடுத்து மக்களின் ஆணையை எடுத்து இன்றைக்கு இந்த ஒப்பந்தத்துல கையெழுத்து. இது இன்றைக்கு ஒரு இந்தியாவுக்கு ஒரு செய்தி. அப்ப இந்தியா இனிவரும் காலங்கள்ல தமிழ் தேசிய தரப்போடு பேசுவதாக இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய நிலைப்பாடு பற்றி நாங்கள் ஒரு ஒருமித்த அறிவித்தலை செய்திருக்கிறோம். 13 பற்றி இனி கேட்க முடியாது. ஒற்றையாட்சியில நாங்கள் 13 அதிகாரங்களை பற்றி கேட்க முடியாது. என்னன்னு சொன்னால் இனி இந்தியா எங்களை கையாள நான் நினைக்கிறேன். நிச்சயமா எதிர்வரும் காலங்களில் இருக்கிற அரசியல் என்பது வந்து இந்தியாவை நாங்கள் கையாளுகிற ஒரு தரப்பாக நாங்கள் நிச்சயம் அதுதான் எங்களை பேரம் பேசுற இடம் என்று சொல்லுகிறோம். இலங்கையே ஸ்ரீலங்கா தேச அரசை விட்டுட்டு இந்தியாவுக்கு போக இயலாது. ஆகவே ஸ்ரீலங்கா அரசை வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் இந்த பிரச்சனை முற்றாக தீர்க்கப்பட வேண்டும் என்கின்ற எங்களுடைய பிரச்சனையை மையப்படுத்தி தான் ஸ்ரீலங்கா அரசை வழிக்கு கொண்டு வரலாம் என்று சொன்னால் எங்களுடைய கோரிக்கையில் நாங்கள் வலுவாமல் நேர்மையும் உண்மையுமாக அதில் நிற்போமாக இருந்தால் நிச்சயமாக இந்த முடிவுக்கு ஸ்ரீலங்கா அரசு, இனப்படுகொலை செய்த ஸ்ரீலங்கா அரசு, இந்திய அரசு நிச்சயமாக இந்த நிலைப்பாட்டுக்கு வந்தே ஆகும். அந்த உண்மையின் நேர்மையுமான அரசியலை செய்வதற்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையில அவர் ஒரு பகுதியாகவும் இந்த சங்கு என்ன மற்றவர்கள் தமிழ் தேசிய பேரவையாக நாங்கள் ஒன்றிணைக்க எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கு. ஆகவே தமிழ் தேசிய பேரவையினுடைய தலைவராக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடைய செயலாளரும் கையெழுத்திட்டு இருக்கிற இந்த ஒப்பந்தம் வந்து இந்திய அரசினுடைய ராஜதந்திரம் அடித்தலைகளாக மாற்றப்படுவதற்கான ஒரு செய்தியை சொல்லி நிற்கிறது. ஆகவே இனிவரும் காலங்களிலே இந்தியாவினுடைய அரசியல் என்பது தமிழ் தேசிய தரப்பாலே இந்தியாவை கையாளுகிற வகையிலான ஒரு அரசியலாக இருக்க வேண்டும். அதற்கான தலைமைத்துவத்தை கொடுப்பதற்கான அனைத்து தகுதிகளும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு இருக்கு. நிச்சயமாக இந்த மீண்டும் 13 தமிழர்களுக்கான தீர்வு என்கின்ற விடயத்தை இந்தியா கையில் எடுக்குமானால் கடந்த காலங்களிலே அந்த விடயத்தோடு ஒத்துப்போன தரப்புகள் ஒன்று திரண்டு அதை எதிர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை நாங்கள் மீண்டும் இந்த இடத்திலே பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. நல்லது, நாங்கள் அடுத்த விடயத்துக்கு போகலாம். தமிழ் தேசிய அரசியல் பரப்பிலே இபிடிபி கட்சி தவிர்ந்த மேனைய தரப்பினருக்குள்ளேயே கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட இபிடிபி கட்சிக்கு மேனைய தரப்பினருக்கு பாரிய வேறுபாடு ஒன்று இருக்கிறது. அந்த கட்சிக்கு கடந்த காலத்திலே அடைமொழி எல்லாம் கூட கொடுத்து நாங்கள் அழைத்திருக்கிறோம்.
அந்த கட்சியோடு இணைந்து தமிழ் தேசிய அரசியலுக்கு கொண்டு போக முடியாது என்கின்ற ஒரு நிலைப்பாட்டிலே மிக தெளிவாக ஏனைய தரப்புகள் இருக்கின்றார்கள். ஆனாலும் அந்த கட்சியின் சார்பிலே கடந்த காலத்திலே பயணித்த திரு சந்திரகுமார் அவர்கள் பேரவையோடு இணைக்கப்பட்டது ஒரு விமர்சனமாக முன்வைக்கப்படுகிறது. அதற்கான ஒரு தெளிவூட்டல் நிச்சயமாக தமிழ் தேசிய பேரவையின் சார்பிலிருந்து மக்களுக்கு கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கிறது. ஒரு தமிழ் தேசிய ஊடகமாக எங்களுக்கும் அந்த பணி இருக்கிறது. அந்த விமர்சனத்துக்கான பதில் திரு காண்டி தெரியும். இப்ப சங்கு என்று சொல்லி ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகிற பொழுது புலம்பெயர் தேசம், வடகிழக்கு தேசம் எல்லாம் இருந்து இந்த பிரச்சாரங்களை செய்து வந்து அந்த சங்குக்கு கூட்டமைப்பாக கூட்டணியாக சங்கிலே பங்கு பெற்றியவர்கள் வந்து அவர்கள் ஒரு நிலப்பாட்டிலிருந்து ஒரு முடிவு எடுத்து சந்திரகுமாரை அவர்களும் உள்வாங்கியிருக்கிறார். இது சந்திரகுமார தமிழ் தேசிய மக்கள் முன்னணி உள்ளெடுத்ததாக பார்க்கக்கூடாது. ஆனால் சங்கோடு வந்து நாங்கள் ஒப்பந்தம் செய்து இன்றைக்கு ஒரு சிறப்பாக இருக்கிறபடியால் சந்திரகுமார் சார்ந்த விடயங்களை நாங்கள் இதுல நீங்க கேட்கிற ஐயப்பாடுகளுக்கு தெளிவாக வழங்கும். எங்களை பொறுத்தவரையில இப்ப எங்களுடைய உறுப்பினர்கள் சார்ந்து கூட கிளிநொச்சியில பாரிய விமர்சனங்கள் இருக்கிறது. ஆகவே இந்த ஒருவர் சார்ந்து அதான் நான் கடந்த காலங்களில் சொல்ல வருகிறேன். சுரேஷ் பிரேமச்சந்திரனுக்கு விடுதலை புலிகள் இருந்த காலங்கள்ல ஒரு அரசியல் இருந்து நான் ஒரு பட்டியலை நான் ஏற்கனவே அவரோடு பல விவாதங்கள்ல மோதியும் இருக்கிறேன். இந்த விடயங்கள் அவற்றை திரும்ப பேசுவது நான் நினைக்கிறேன் அழகு இல்லை. ஆகவே அது சித்தார்த்தனுக்கும் இருக்கு. அது அதே போல சித்தார்த்தன் ஒட்டுக்குழுவாக சொல்லப்பட்ட வரலாறுகள் எல்லாத்தையும் நாங்களும் கடந்துதான் வந்திருக்கு. அதே போல இபிடிபி வந்து செய்த அந்த 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 அவர்களுடைய அரசியல் வந்து நீங்கள் சொன்னது போல எவராலும் மன்னிக்கப்பட முடியாத அரசியல் என்ற வகையில சந்திரகுமார் அவர்கள் ஒரு நிலைப்பாட்டை எடுத்து வெளியில வந்து இப்ப நீங்கள் எங்களுக்கு தெரியும் அவர் கோட்டபாய ராஜபக்சவோட இல்லாட்டி இந்த விடயங்கள்ல மிக என்னன்னு சொல்றது காத்திரமாக அந்த விடயங்கள்ல பங்காற்றியோர் அவரை சங்கு இணைத்துக் கொண்டு ஒரு அரசியல் நிலைப்பாட்டிலே அவர்களை ஈடுபடுத்தி கொண்டு வந்ததுக்கு பிறகு இப்ப நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடைய ஒரு தரப்பாக இருக்கிற சந்திரகுமார் அவர்களும் இந்த தமிழ் தேசிய பேரவை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி உருவாக்கி கொண்ட இந்த கூட்டிலே அவரும் ஒரு பங்குதாரராக அதிலே இணைந்து கொள்ளும். எனக்கு இன்றைக்கு நான் இப்ப உண்மையில ஒரு விஷயத்த இதுல வெளிப்படையா பேச விரும்புகிறேன். எனக்கு இன்றைக்கு காலையில ஒரு ஊடக ஜாம்பவான் ஊடகத்தினுடைய அதிபராக இருக்கிற ஒருவர் எடுத்து நல்ல விஷயம் நீங்கள் செய்திருக்கிறீர்கள், உங்களுக்கு இந்த விமர்சனங்கள் வரும். சந்திரகுமார் பற்றி சொல்லப்படுது சொன்னார். சந்திரகுமார் வந்து கடந்த 2-3 வருடங்களாக மாவீர தினத்தை நடத்தி கொண்டு வர ஒரு ஆனால் உங்களுடைய கட்சியில இப்ப விமர்சனத்துக்கு என்று சொல்லி வருகிற பொழுது இன்றைய மட்டும் முள்ளிவாய்க்காலுக்கோ இல்லாட்டி மாவீரர் துயிலுமில்லங்களுக்கோ வராத தலைவர்கள் கூட இருக்கிறார்கள். இதனை எல்லாம் நாங்கள் கடந்து போகணும் என்ற விஷயத்தை அவர் சொல்ல வந்தார். சரிதானே? அப்ப உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு நாங்கள் விடுதலை புலிகளுடைய அரசியலை கடத்தத்தான் போறோம். இதுல இருக்கிற அமைப்புகள் வந்து மாவீரர் தினங்களுக்கு வரலாமா, வர இல்லையா, திலீபனுக்கு பின்னால வரலாமா, வர இல்லையா என்ற பிரச்சனை எல்லாம் இருக்கு எங்களுக்கு இந்த விஷயங்கள்ல. நாங்கள் ஆனால் எங்களை பொறுத்தவரையில ஒரு கொள்ள உடன்பட்டிருக்கோம். கடந்த காலங்களில் இவர்கள் எல்லாருக்கும் ஒரு அரசியல் இருந்திருக்குது. அது எல்லாத்தையும் கடந்து கொள்ளையில உடன்பட்டிருக்கணும் என்று சொன்னால் நாங்கள் சொல்ல மாட்டோம் திலீபனுக்கு அந்த கொடிபுடி மாவீரர் தினத்துக்கு. உங்களுக்கு அந்த போராட்டத்தினுடைய தியாகத்தினுடைய உண்மையையும் அதனுடைய நன்மையை நீங்க வழங்கி கொண்டா மட்டும்தான் அதுல நீங்க பங்குதாரராக முடியும். ஆகவே இந்த இடத்துல இந்த கட்சிகள் கையெட்டியில போராட்டம் நடக்க போகும் 10ஆம் தேதி. இந்த போராட்டத்துக்கு நாங்கள் அழைப்பை பொதுவாக விட்டிருக்கிறோம். தலைவர்கள் வருவார்களா இல்லையா என்பதெல்லாம் நாங்கள் அனுமானித்துக் கொள்ள முடியாது. வராட்டு கட்சியை விட்டு போங்கன்னு சொல்லிடுமா. ஆகவே தான் நான் சொல்லுகிறேன், இந்த சந்திரகுமார் சார்ந்து இருக்கிற விடயங்கள்ல விமர்சனங்கள் பாரிய அளவில் இருக்கிறது. அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனா இந்த கடந்த காலங்களிலே இந்த சங்கு என்ற ஒரு அமைப்போடு இந்த அவர் ஒன்றித்து பயணித்து தமிழ் தேசிய நிலைப்பாட்டை எடுத்து இன்றைக்கு மக்கள் அவர்களுக்கு ஒரு ஆணையையும் கொடுத்திருக்கிறார்கள் சொன்னால் சங்கு சின்னத்திலே அவர்கள் போட்டியிட்டு கிளிநொச்சியிலே அவர் போட்டியிட்டு இருக்கிறார். அந்த வகையிலே தமிழ் தேசிய நிலைப்பாட்டோடு சங்குல அவர் நின்றிருக்கிறார். ஆகவே சங்கு எங்களோடு, அதாவது இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி எங்களோடு இந்த ஒப்பந்தத்துக்கு வரைக நீங்க 4 பேரும் வாங்க சந்திரகுமார் வெளியில விடுங்கன்ற சொல்ல நாங்கள் சொல்லிடலாம். ஏன்னா இதே குற்றச்சாட்டுகளை நாங்கள் எல்லார்ட்டையும் நாங்கள் கொண்டு போவோம். ஆகவே இந்த ஒற்றுமை என்கின்ற விடயத்துல மக்கள் ஒரு விடயத்தை மட்டுமே தான் நம்புகிறார்கள். என்னன்னு சொன்னா தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கொள்ளைக்காக எதையும் சமரசம் செய்யாது, சமரசத்துக்காக இன்றைக்கு இந்த கொள்ளையை விட்டு கொடுக்காது. ஆகவே இவர்களுக்கு மேல இந்த அரசியலை கட்ட வேண்டும் என்கின்ற அந்த நம்பிக்கை எங்களுக்கு வந்திருக்கு. ஆகவே தான் நாங்கள் சொல்ல வருகிறோம், இந்த தமிழ் தேசிய நிலைப்பாட்டில இருந்து விலகி ஏதாவது அறிவித்தல்களை செய்பவர்களாக அல்லட்டி இந்த ஊடகங்கள்ல வந்து செய்பவர்களா இருந்தால் சித்தார்த்தன் அவர்கள் நேற்றைய தினம் டாக்டர் தேவானந்தாவை சந்திக்க போறார் என்று சொல்லி டாக்டர் தேவானந்தா வெளியில சொன்ன விஷயத்துக்கு நாங்கள் எடுத்தவர்கிட்ட விளக்கம் கேட்டதுல அவர் அப்படி ஒன்றுமே இல்லை, நான் பேசினான் அவரோட, ஆனால் நான் அந்த சந்திப்புக்கு போக போறது இல்லை என்று சொல்லி அவர் அதை திடமாக அந்த முடிவாக அறிவித்தது. அந்த பேச்சு வந்து பேரவையோடு ஒப்பந்தத்திலே திரு சித்தார்த்தன் அவர்கள் இணைந்து கொண்டதற்கு பிற்பாடு அந்த பேச்சுக்கான முயற்சி எடுக்கப்பட்டதா இல்ல அதுக்கு முன்னதாக எடுக்கப்பட்டதா? அவர் சாதிச்சிருக்காங்க. இப்ப
உங்களுக்கு தெரியும் தானே, அவர் சொல்றாரு, இப்ப நான் கோட்டாவோட ஆயிக்கிறேன், மைந்தோட ஆயிக்கிறேன், டக்ளஸோட ஆயிக்கிறேன், எல்லாரோடையும் காய்க்கிறான். எங்களை பொறுத்த மட்டும் நாங்க டக்ளஸோட அந்த உறவுகளை வச்சிருக்கிறாக்களி. அப்ப இப்ப ஒவ்வொருவர் சார்ந்த ஒரு நடத்தை சார்ந்த விஷயம் தானே. டக்ளஸோட பேசுறது வந்து நான் கொள்ளையை காட்டி கொடுக்குறேன்னு சொல்லி நானும் எங்கேயாவது கண்டா தோழர்ன்னு வேற என்ன, நானும் தோழர்ன்னு போறது. அதுக்காக தோழருக்கு தோல்ல கையை போட்டு இனத்த தோல் மீது அவற்றை தோல்ல ஏற்றி போட்டு போறோம் இல்லையே. ஆகவேதான் சித்தார்த்தன் அவர்கள் அதற்கு பிறகு தலைவர் அவர்கள் தொடர்பு கொண்டு, கஜேந்திரகுமார் அவர்கள் தொடர்பு கொண்டு இந்த அந்த பேப்பர்ல தலைப்புச் செய்தியை வந்த பிறகு தொடர்பு கொண்டு அதை திருத்தம்படி சொல்லி இருந்ததுக்கு மேல அந்த விஷயத்தை அவர் உரிய விளக்கங்களை வழங்கி இருந்தார். ஆனால் இன்றைக்கு ஒரு பேட்டியை அவர் வழங்கி இருக்கிறார். அந்த பேட்டியிலேயும் சில விஷயங்களை காவி கொண்டு தெரிகிறார்கள். ஆனா இது உங்களுக்கு உண்மையில ஒன்றை வழங்கி கொள்ளணும். இப்ப கஜேந்திரகுமார் பேசுற மாதிரி காண்டிவனுக்கு பேச, காண்டிவன் பேசுற மாதிரி சித்தார்த்தன் ஐயாவுக்கு பேசல, சித்தார்த்தன் அன்னை. ஆகவே இப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வடிவம் இருக்கு. அவர்கள் கதைக்கிற லாங்குவேஜ் வந்து அவருடைய மொழிக்குள்ளால்தான் நீங்க எங்களை பொறுத்தவரையில இந்த தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் அவர்கள் இருந்து கொண்டு இந்த ஒப்பந்தத்திலே அவர்கள் கையெழுத்திட்டு அதற்கு உண்மையின் நேர்மையுமா இருக்கிறார்கள். அடிக்கடி சித்தார்த்தன் சொல்லுற விஷயம், கஜேந்திரகுமார் வந்து நம்பிக்கைக்கு மிகவும் காத்திரமான ஒருவர். அவரை நம்பி நாங்கள் இனத்தை ஒப்படைக்க முடியும் என்பதுதான் அவருடைய நிலைப்பாடாக பல தடவைகளில் நான் அவர் சொன்னதை அவதானித்திருக்கிறேன். அவர் சொன்னதாக அவருடைய தோழர்களோட இருக்கிற தொடர்பு மூலமாக எங்களுக்கு கிடைக்கிற செய்தி. ஆகவே இந்த சந்திரகுமார் பற்றிய விடயத்தையும் நான் நினைக்கிறேன் ஏனைய தரப்பு இந்த உள்வாங்கப்பட்ட தரப்புகளூடாக பார்க்கிற பொழுது டக்ளஸ் சிவானந்தம் அவர்கள் விலகி வருகிற பொழுது ஒரு நிலைப்பாடு எடுத்து வந்திருந்தார். ஆனால் அதுக்கு பிறகான அவருடைய அரசியலும் பாரிய விமர்சனத்துக்குள்ளே இருந்த அரசியல். அதற்கு பிறகு அவர் சங்கோடு சேர்ந்து கஜேந்திரகுமார் புனித நீர் தெளித்தாரா, இல்லாட்டி அவரை புனிதமாக்கினாரா, இல்லாட்டி சித்தார்த்தன் புனிதமாக்கினாரா, செல்வமடைக்கெல்லாம் புனிதமாக்கினாரா என்ற கேள்வியில நான் நினைக்கிறேன் கடந்து நிற்கிறோம். தமிழ் தேசிய அரசியல நாங்கள் ஒரு பக்குவப்பட்ட நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும். இந்த மக்கள் வந்து பாரிய விலைகளை கொடுத்திருக்கிறார். அந்த வகையிலே நான் நினைக்கிறேன் கஜேந்திரகுமார் உடைய அந்த அரசியல் பக்குவம், அவருடைய 3 தலைமுறைக்கான அந்த அரசியலினுடைய பக்குவம் வந்து இந்த இனத்தின் அரசியலை தலைமை தாங்குவதற்கான இந்த பக்குவத்தை கொடுத்திருக்கிறது. அந்த வகையிலே இந்த ஒப்பந்தங்களிலே கையெழுத்திட்டு ஒப்பந்தம் இல்லாது வெறும் வாய்ச்சொல்லிலே இணைந்து கொண்ட தமிழ் தேசிய பேரவையிலே இருக்கின்ற தலைவர்களுமாக நாங்கள் வடகிழக்கிலே ஒரு பாரிய சக்தியாக, தமிழ் தேசிய சக்தியாக மேலெழுவதற்கான எதிர்காலம் ஒன்று இருக்கிறது. அந்த வகையிலே தான் நாங்கள் வெறுமனே இந்த இடத்திலே என்னை பொறுத்தவரையிலே கஜேந்திரகுமார் மீது நம்பிக்கை கொண்ட ஒரு கட்டமைப்பாக இந்த கட்டமைப்பை நாங்கள் எதிர்காலத்தில் நிச்சயமாக கட்டியெழுப்ப முடியும். ஆகவே இதிலே ஒரு தலைவர் முரண்படுகிறார் என்று சொன்னால் நாங்கள் அதிலிருந்து வெளிவருவதற்கு எந்த தடைகளும் இல்லை. அதுல வெளிவர முதலாவது சிறப்பாகவும் நாங்கள் தான் இருப்போம் என்பதும் மக்களுக்கு தெரியும். ஆனால் அவர்களுடைய அரசியலும் இந்த தமிழ் தேசிய இனத்தினுடைய அந்த நேர்மையும் உண்மையுமாக அரசியல் கடந்த காலங்களில் கஜேந்திரகுமார் அவர்கள் சொன்ன அந்த அரசியலே தான் அவர்களும் நம்பி இருக்கிறார்கள். ஸ்ரீகாந்த் அவர்கள் எனக்கு அடிக்கடி சொல்லுகிற வசனம், இந்த உங்கள்ட்ட இந்த இளைஞர்கள்ட்ட இந்த கஜேந்திரகுமார் போன்ற இந்த நேர்மையான உண்மையான தரப்பட்ட இந்த அரசியலை கொடுத்துட்டு நாங்கள் செத்து போகணும் என்பதற்காக இந்த அரசியலுக்கு வந்தவர்கள் என்ற வார்த்தைகளை அவர்கள் அடிக்கடி அவர் உச்சரிப்பார். ஆகவே எங்களுடைய காலம் குறுகியது, நாங்கள் இதனை கையெழுத்து விட்டு போவோம். ஆகவே ஒவ்வொருவரும் நான் நினைக்கிறேன் ஒரு தோற்றப்பாடோடு வந்திருக்கிறார்கள். அதிலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மீது மிகுந்த நம்பிக்கையோடு அவருடைய நேர்மையிலே நம்பிக்கை வைத்து இந்த வந்திருக்கிற தரப்பு நிச்சயமாக இந்த அரசியலிலே ஒரு சாத்தியமான அடைவை அடையும் என்ற நம்பிக்கையோடு நான் உங்களிடமிருந்து விடைபெற விரும்புகிறேன். நிச்சயமாக யார் யாரையும் புனிதப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் தூய்மையான தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுத்து இனிவரும் காலங்களிலே தமிழ் தேசிய அரசு எழுச்சி கொள்ள வேண்டும் என்பதற்கு உழைத்தாலே அனைவருமே புனிதப்பட்டு போவார்கள். இதைத்தான் மக்களும் எதிர்பார்க்கின்றார்கள். நல்லது திரு காண்டிவன் அவர்களே, இப்பொழுது இருக்கக்கூடிய பரபரப்பான அரசியல் சூழ்நிலையிலே கட்சித் தலைவர் திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு பக்கத்துணையாக இருக்கக்கூடிய இந்த நேரத்திலும் கூட நாம் கேட்டதற்காக இந்த 1 மணி நேரத்தை ஒதுக்கி எங்களோடு இந்த தெளிவான விளக்கங்களை தந்தமைக்கு நன்றி. நாம் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி குணாநிதி அவர்களே, நன்றி நேயர்களே. நல்ல நேயர்களே, இத்தோடு இன்றைய காலக்கண்ணாடி நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்து கொள்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்த ஆளுமை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் கொள்கை பரப்பு செயலாளரும் சட்ட ஆலோசகருமான திருமதி நடராஜர் காண்டிவன் அவர்கள். பொங்கும் தமிழை பொலிவரச் செய்வோம், எங்கள் மண்ணை ஒளிவரச் செய்வோம். நான் கூறின் யோகராஜா, நோர்வேயில் முதன்மை தமிழ் வானொலி, உலகத் தமிழர்களின் தமிழ் தேசிய வானொலி, தமிழ் அரசின் கலையகத்திலிருந்து மீண்டும் சந்திக்கலாம்.